ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட் நம்பர் 4, 7th தமிழில் டேர்ம் 1 நியூ புக்கில் இருக்கக்கூடியது தான் நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 3 டெஸ்ட்டுகள் முடிஞ்சிருக்கு. நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் அப்டேட் அதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் கொஷின் சொல்லுவேன், அப்போயே நீங்கள் ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் சொன்னோன்னே சரியாக நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கணும். இது மாதிரி மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வர இருக்குது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் உடுமலை நாராயண கவி. இவர் வந்து நம்ம பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவர் வந்து பாடல்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான முறையில் வந்து பாடியிருப்பார். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் பாடியிருப்பார். ஸோ பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு. இந்த பாடல் அடிகள் யாருடையது? ஆன்சர் பாரதிதாசன் அவர்களுடைய. பாரதிதாசனுடைய இயர்னு பார்த்தோன்னா 1891 1964 ஆண்டு வரைக்கும். இவர் ஒரு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிராந்தையார். பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல். அதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாரதிதாசன் அப்படின்றவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்புறம் எதுக்காக இவர் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா பாரதியார் மேலே கொண்ட பற்றினால பாரதி அப்படின்னும் தாசன் என்றால் அடிமை என்றும் பொருள். ஸோ வந்து நான் பாரதியாருக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன், அவரோட கவிதைகளுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம்னு பார்த்தோம். ஸோ அந்த சுப்புரத்தினம் அப்படின்றது தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து பெயராக வச்சுருப்பார் அவரோட பெயரில். சுப்புரத்தினம் அப்படின்றது இவரோட இயற்பெயர். இவருக்கு கீழே அடிமையாக இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி ஒருத்தரோட பெயர் வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ரத்தினத்தில் இருக்கிற ரா, இந்த தாள் இருக்க தா, சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அவர் வந்து இவருடைய பெயர்லேருந்து எடுத்து தான் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெயரை மாற்றிக்குவார். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவுடைய இயற்பெயர் சுரதான்னு சொல்லிட்டு இவர் பெயரை வந்து மாற்றிக்குவார். ஓகேங்களா? சுரதா வந்து நம்ம உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சால்பு இது எந்த வகை குற்றியலுகரம்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இடைத்தொடர் குற்றியலுகரம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே குற்றியலுகரத்துடைய வகைகள் கேட்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் எழுத்தை விட்டுறணும், அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தை பார்க்கணும். இது வந்து எந்த வகையில் வருதுன்னு பாருங்கள். வல்லினமா, மெல்லினமா, இடையினமா? வல்லினம் அப்படின்றது கசட தபர, மெல்லினம் அப்படின்றது கஞன நமனன்னு சொல்லுவோம். இதே இடையினம் அப்படின்றது எரள வளல. ஸோ இந்த லா அப்படின்றது வந்து எதில் வருது, இடையினத்தில் வருது. அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே குற்றியலுகரம் கேட்டாங்கன்னா லாஸ்ட் எழுத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எழுத்தை பார்க்கணும். அதாவது குற்றியலுகரத்துடைய வகைகள் கேட்டால். நெக்ஸ்ட்டு, கொல்லிப்பாவை அப்படின்றது ஒரு சிற்றுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. இது நூலா, சிற்றுதலா, இல்லை இதழா, இல்லை இதழ் இல்லாமல் வேறு எதுவும் புதினமா, நாவலா, அந்த மாதிரி கேள்வி இது. இந்த கூற்று சரியா தவறா? ஸோ ஆன்சர் பார்த்தலாம். இந்த கூற்று சரி. இந்த கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றுதலை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற நூலுடைய, அதாவது அந்த பாடலுடைய ஆசிரியர். அவ்வளோ அழகாக வந்து அதை எழுதியிருப்பார். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோவை. ஓகேங்களா? ஸோ கோவை, அதாவது வந்து அங்கே ஒரு வனவிலங்குகள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. அது என்னன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு? ஆன்சர் 1973 ஆண்டு தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யானைகள் பாதுகாப்பு திட்டம், முதலைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் பற்றி இது வந்து நமக்கு சயின்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. புலிகள் அப்படின்றது 1973, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார்? இது வந்து நம்ம பொருள்லேருந்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? திருக்குறளில் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆன்சர் பார்க்கலாம். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். ஸோ உலகத்தில் நீங்கள், அதாவது நீங்கள் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்துக்காக பொய் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லாரோட உள்ளத்துலேயுமே வாழ்வீங்க அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த ஆண்டு என்ன?
ஆன்சர் 1799. இறந்த ஆண்டுலாம் வந்து அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க பாஞ்சாவளத்தில், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? 1799. இவருக்கு வந்து ஒரு தம்பி, அதாவது 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சிவத்தையா, இன்னொருத்தர் வந்து ஊமைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய மனைவி பேர் வந்து ஜக்கம்மாள். இவர் பொறுத்த வரைக்கும் 1799 தூக்கிலிடுவாங்க. எந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இவர் வந்து அக்டோபர் 31 பிறந்த தேதியிலே வந்து இறந்திருப்பார். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இவருடைய டேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இவர் எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்திருப்பார்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 10வது கேள்வி, ஆடையை காரை எனல். இது எதற்கான எடுத்துக்காட்டு? இடக்கரடக்கலா, மங்களமா, குழுவுக்குரியா? ஆன்சர் இது வந்து குழுவுக்குறி. அதாவது அவங்களுடைய குழுக்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி பேசிக்குவாங்க. பொற்கொள்ளர்கள், அப்புறம் யானை ஓட்டக்கூடிய அந்த பாகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவாங்க. அப்போ ஆடையை காரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குழுவுக்குறிகளுக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியான மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வை எழுதிய எல்லாருக்குமே வந்து உங்களுடைய மெயின் எக்ஸாமையும் நீங்கள் கிளியர் பண்ணி அரசு பணியை வந்து அடையிறதுக்கு எங்கள் டீம் சார்பான ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம்தான். நன்றி.